அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாக்கள் தன்னுடைய வாழ்நாளில் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த துவாக்கள்லேயே சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட விரும்பி கேட்டிருக்காங்க. சில விஷயங்கள் வேண்டாம், இதை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி காவல் தேடி இருக்கிறாங்க. ரெண்டு விதமான துவாக்களும் இடம்பெறுது. சொல்லப்போனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாவை எப்படி சுருக்கி கேட்கலாம், அவங்க வாழ்நாள் முழுக்க கேட்ட துவாக்களை எப்படி சுருக்கி கேட்கலாம் என்பதற்கும் வழி இருக்கிறது. ஹதீஸில் அது மாதிரியான விஷயங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்ட்டு சொன்னால், இன்னொரு பார்ட்டு ரசூலுல்லாஹ் கேட்ட துவாக்களில் முக்கியத்துவம் படுத்தி கேட்ட துவாக்களை நம்ம வாழ்நாளில் கேட்கறது இருக்கிறத இன்ஷா அல்லாஹ் அவர்கள் கேட்ட விஷயமும் நமக்கு கிடைத்துவிடும். அவர்கள் பாதுகாவல் தேடிய விஷயமும் நம்மை விட்டு நாமும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு தரப்போகிறோம், பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். 4 முக்கியமான செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயங்களை விட்டு யா அல்லாஹ் எங்களை காத்துவிடு என்று துவா செய்தார்கள். அது என்ன என்பதை இந்த காணொலியிலே முழுமையாக தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக கடைசி வரை பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக தினசரி என்று சில துவாக்களை கேட்டிருக்கிறார்கள். சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பிலே வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி விடாமல் கேட்ட துவாக்கள் என்று சிலது இருக்கிறது என்று அந்த சஹாபி சில முக்கியமான துவாக்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி கேட்ட துவாக்களில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் அல்லாஹ்விடத்திலே காவல் தேடுவார்கள். நிறைய விஷயத்திலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிருக்காங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயம் இருக்கிறதே, பெருமானார் டெய்லி ரெகுலராக அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க. அப்படின்னா என்ன புரியுது, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியுது, அதனுடைய பாதுகாப்பு தேடலுடைய அவசியம் நமக்கு விளங்குது. அதனால் இன்ஷா அல்லாஹு தஆலா இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாய்ப்பு இருந்தால் இதை மனதிமிட்டு தினசரி அதனுடைய இந்த பாதுகாப்பு தேடுதலை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, எப்படி துவா செய்வாங்க அப்படின்னா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக 1, வ தஹவ்வுலி ஆஃபியதிக 2, வ ஃபுஜாஅதி நிக்மதிக 3, வ ஜமீஇ சஹ்திக 4. இந்த 4 விஷயங்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி ரெகுலராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அந்த 4 என்ன, அதனுடைய பொருள் என்ன பார்த்துடலாமா? முதல் விஷயம், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வழங்கிய அருள் எங்களை விட்டு நீங்கி போவதை விட்டு உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன். எக்கச்சக்கமான அருள் கொடையை, அல்லாஹ்வுடைய அந்த அனுகிரகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அவனுடைய நிஅமத்தில் கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு 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 எல்லைக்குள்ளே சுருக்கிட முடியுமானா முடியாது. நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்முடைய லைஃப் லாங்கில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அல்லாஹ்வுடைய அருள் என்பது எண்ணிலடங்காதது. அல்லாஹ்ட்ட கேட்குறோம், யா அல்லாஹ், எத்தனையோ அருளை எனக்கு நீ செஞ்சுருக்க, அந்த அருள் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடக்கூடாது, அதை விட்டு உன்னிடத்துல காவல் தேடுறேன். எப்போ உன்னுடைய வேல்யூ நமக்கு புரியும்னா, நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னாடி தான் புரியும் இல்லையா? அரபியில் இப்படி சொல்வார்கள், கதுருன் நிஅமதி பாத ஜவால். எது ஒரு பொருளினுடைய அந்த மதிப்பு வேல்யூ எப்போ புரியும்னா, அது நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னாடி தான் புரியும், நம்மளை விட்டு தொலைஞ்சதுக்கு பின்னாடி தான் புரியும், நம்ம கைவிட்டு போனதுக்கு பின்னாடி தான் புரியும். ஆரோக்கியத்தின் விலை எப்பொழுது தெரியும் என்றால், அதை இழந்ததற்கு பிறகு தான் அதனுடைய வேல்யூ புரியும். நிழலின் அருமை எப்பொழுது தெரியும்? வெயிலுக்கு போனால்தான் புரியும் இல்லையா? நீரின் அருமை எப்பொழுது புரியும்? தாகத்தில் இருக்கிற சமயத்தில் தான் புரியும் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருளை நாம் இழக்கிற நேரத்தில் தான் எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் இதை நாம் அனுபவித்தோம் என்பது நமக்கு புரியும். எனவே தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மின் ஜவாலி நிஅமதிக, ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, உன்னுடைய அருள் என்னை விட்டு நீங்கி விடக்கூடாது, அதை விட்டு உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன். 2வது, தஹவ்வுலி ஆஃபியதிக, என்னுடைய நீ எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் இருக்கிறது, அது அப்படி உல்ட்டாவாக மாறிடக்கூடாது. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், அது உல்ட்டாவாக மாறி நோயில், நொம்பலத்தில், கஷ்டத்தில், சிரமத்தில் நான் ரோகியாகி போயிடக்கூடாது, நான் மிகப்பெரிய நோய்க்கு ஆட்பட்டவனாக மாறி போய்விடக்கூடாது. எனவே நீ கொடுத்த அந்த ஆஃபியத்தை எனக்கு நீ தக்க வைத்து தர வேண்டும், அது என்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது,
அது மாறிவிடக்கூடாது. அந்த நிலையிலிருந்து உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன். ரெண்டாச்சா. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முக்கியமான காவல் ஃபுஜாஅத்தி நிக்மத்திக்க, உன்னுடைய கோபம், உன்னுடைய வேதனை வேகமாக உடனடியாக இறங்குவதை விட்டு உன்னிடத்தில் காவல் தேடுறேன். நிறைய இன்னைக்கு நம்ம பாவம் செய்கிறோங்க. நிறைய அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களில் நம்ம தலையிடுறோங்க. நிறைய அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற அவனுடைய கோபத்தை தரக்கூடிய காரியங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம போய் நின்றுறோங்க. அதனால் அல்லாஹ் அவனுடைய கோப பார்வை நம்ம மீது திருப்பிட்டான், வேதனையை காமிச்சிட்டான், அவனுடைய அதாபை இறக்கிட்டான். என்ன கதை நடக்கும்? ஒன்றும் முடியாது இல்லையா? யா அல்லாஹ் ஓ ஃபுஜாத்தி நக்மதிக், உன்னுடைய வேதனை, உன்னுடைய அதாப் உடனடியாக இறங்குவதை விட்டு உன்னிடத்திலே நான் காவல் தேடுகிறேன். இது மூணாவது விஷயம். நாலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஓ ஜமீஇ சக்திக், உன்னுடைய அனைத்து விதமான கோபதாபங்கள் அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை நீ காக்க வேண்டும், உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவருடைய கூட்டத்தில் நான் சேர்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயங்களையும் மையப்படுத்தி தினசரி இந்த துவாவை ஓதிருக்கிறார்கள் என்பதாக நாம் அதீதிலே பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஒரு விஷயத்தை தினசரி செய்தார்கள் என்றால் அதனுடைய மதிப்பும் அதனுடைய உண்மையான அதனுடைய வேல்யூவும் நமக்கு புரிய முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்நாளிலும் எதிர்காலத்திலே இந்த துவாவை தினசரி படிப்பதற்கு முயற்சிப்போம். இதனுடைய பலன்களையும் இதனுடைய பாக்கியங்களையும் முழுமையாக உள்வாங்குவதற்கும், அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதற்கும், அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருளை முழுமையாக நம்முடைய ஆயுள் வரை அனுபவிப்பதற்கும், அவனுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய வேதனைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கல் புரிவானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.